அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் செய்ய முடிவு செஞ்சு பிரம்மரோட பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ரிஷி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களும் நல்லா வேலை செஞ்சு அவங்களையும் நல்லா காப்பாற்றுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து கத்ரு அவங்க அக்கா வந்து 100 பாம்பு குட்டிங்க வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் 1000 பாம்பு குட்டிங்க வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி வினோதா வந்து எனக்கு அவ்வளோலாம் வேணாம், 2 குழந்தைங்க போதும், ஆனால் அவங்க வந்து இந்த 1000 பாம்பு குட்டிங்களுக்கு சமமாக இருக்கட்டும், அவங்க பறவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லும் போது இந்த முனிவர் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் 2 குழந்தை கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், ஏன்னா சக்தி உள்ளதாக கேட்டிருக்கீங்க. உடனே கொஞ்சம் வருஷங்கள்ல அவங்களுக்கு முட்டை போட்டுருவாங்க 2 பேருமே. போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அக்கா கண்ட 1000 பாம்பு குட்டிங்களும் வந்துடும் வெளியே. ஆனா அந்த வினோத் அவங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அடுத்து உடைச்சு பார்த்துருவாங்க. உடைக்கிற போது வெறும் பாதி இறக்கையோட மூக்கு, இந்த ஹிப்பு, இந்த ஹார்ட் வரைக்கும் மட்டும்தான் வந்திருக்குமா. அப்படி வரும்போது அந்த குழந்தைக்கு வந்து அருணன்னு பேரு. ஏன்னா அருணன்னா சிவப்பு கலர்ல இருக்கும்ல. இப்போ வந்து அந்த குழந்தை கோவமா கேட்கும், ஏன் நீ இப்படி பண்ண, ஏன் சீக்கிரமா எடுத்தன்ட்டு. உடனே சாரி, என்னை மன்னிச்சிரு, இதுக்கு ஏதாச்சும் சாரி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்ற போது அந்த அருணா வந்து ஒரு சாபம் விடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க பயப்படுறத பார்த்து, பயப்படாத, என் தம்பி தானே என்னை சீக்கிரம் எடுத்த, அதனால நீ உங்க அக்காவுக்கே அடிமையாக போற அப்படின்னு சாபம் விட்டுருவாங்க. அப்படி சாபம் விடுற போது இதுக்கு ஏதாச்சும் விமோச்சனம் கிடைக்குமான்னு கேட்குற போது அந்த குழந்தைய பாவப்பட்டு, சரி என் தம்பி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், என் தம்பி தான் உனக்கு விமோச்சனம் தருவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வேகமா மேலே பறந்து போய் சூரியன் கிட்ட போயிடும். சூரிய உதிரதுக்கு முன்னாடி அருணனோட தான் அருணோதயம் தான் ஃபர்ஸ்ட் தெரியும், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் சூரியனே வெளியில வருவார். இப்போ வந்து கொஞ்சம் வருஷங்கள் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, என்னடா இதுன்ட்டு, வேலையும் எதுவுமே இருக்காது. உடனே இந்த அக்கா, என்னடா இது இப்படி இருக்கு, நம்ம 1000 குழந்தைங்களை வச்சிருக்கோம், எப்படி மேய்க்கிறது, இந்த பாம்பு குட்டிய 1000 இருக்கே, இதை எப்படி மேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சியை வந்து அடிமையாக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. இங்க வந்து இவங்க தங்கச்சி வந்து அப்படியே நம்ம அடிமையாக்கலாம், நம்மளுக்கு இப்படி கஷ்டம் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை குளிக்கிற போது என்ன பேரு, அதினஸ்னு ஒரு குதிரை இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், நல்லா ஜொலிக்கும். குதிரை இனத்துக்கே அதான் கிங்கு. இந்திரன் குதிரையோ என்னமோ குதிரை, அது வந்து வானத்துல பறக்கும். அப்போ பறக்கும் போது இந்த வினோதாக்கு இருக்காங்கள, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி, அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த அக்கா வந்து நல்லா ஷார்ப்பா பார்ப்பாங்க. இப்போ வந்து அந்த தங்கச்சி வந்து பார்த்துட்டாங்க, இந்த அக்காவும் பார்த்துட்டாங்க. ஆனா இந்த அக்கா இந்த சான்ஸ் வச்சு எப்படியாச்சும் இவ்வளோ அடிமையாக்குன்னு சொல்லி இவங்க இப்போ சொல்லுவாங்க, ஏய் கத்ரு, அந்த இதை குதிரையை பார்த்தியா, அது பேர் தான் அதிரஸ் அப்படின்னு சொல்லி வர்ணிக்க ஆரம்பித்த உடனே, நான் அந்த குதிரையை சரியாகவே பார்க்கலையே, சரி அதோட வால் எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன உடனே இவங்க நல்லா பார்த்துருப்பாங்க, அது வெள்ளை கலர்ல இருந்திருக்கும். ஆனால் இந்த அக்கா வந்து கருப்பு கலர்னு வாங்க. அப்படி சொன்ன உடனே, சரி அது வெள்ளை கலர்ல இருந்தா நீ எனக்கு அடிமையாயிடும், கருப்பு கலர்ல இருந்தா நான் எனக்கு அடிமையாயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த அக்கா வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பாம்பு குட்டிகளை வந்து அந்த வால்ல போய் சுத்திக்க சொல்லுவாங்க, ஏன்னா கருணாகுங்கள்ல. அப்படி சுத்திக்கிற போது கருப்பாயிடுங்க. ஆனா இதுக்கு வந்து பாதி பாம்புக இது மறுத்துரும். அதுக்கு வந்து அவங்க அக்கா வந்து ஏதோ சாப்பிட்டு ஒரு ராஜா பின்னாடி வேள்வி செய்யறப்போ நீங்க எல்லாம் போய் இறக்க போறீங்க அதுல, அதுவும் ஒரு கிளை கதைமா. விஷ ஜந்துகள் நிறைய படைச்சிடக்கூடாது, அது நல்லதுலன்றதுக்காக பாதி வந்து அதுல இறந்துரும் அப்படின்னு சாபம் கிடைச்சிடும். அப்புறம் மிச்சம் கேட்காத பிள்ளைங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மிச்சம் எல்லாம் பயத்துல போய் வாழை சுத்திக்கிறோம். சுத்துற போது அவங்க போய் பார்த்த உடனே கருப்பா இருக்கு.
அப்போ நீ எனக்கு அடிமையாயிடுன்னு அக்கா சொல்லிடுவாங்க. உடனே தங்கச்சி என்னடா இது அவங்க சொன்ன மாதிரியே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து டெய்லி அவங்க அந்த பாம்புகளை பராமரிக்கிறது இந்த மாதிரி நிறைய சித்திரவதைகள் நடக்கும். அப்போ நடக்கிற போது வந்து கொஞ்சம் வருஷங்களில் வந்து அந்த முட்டையை வரும்போது பெரிய விறகுகளோட ஷார்ப்பான மூக்குகளோட நல்லா கம்பீரமா ஒரு தவறு வருவார். அவர் பேர் தான் கருடர். அப்படி வரும்போது இவருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாது. அவங்க அம்மா கூடயே சேர்ந்து அடிமை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு தடவை எப்படியோ உண்மை தெரிய வந்துடும். அப்ப தெரிய வரும்போது அம்மா கிட்ட கேட்பாங்க. கேட்குற போது அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படி நடந்துருச்சு, நீ தான் வந்து காப்பாற்றுவேன்னு உன் அண்ணன் சொல்லிட்டு சரின்ட்டு பெருமாள் கிட்ட போவாங்க. பெருமாள் கிட்ட இதுக்கு ஒரு விடிவு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பாம்புகள் கிட்ட போய் நாங்க உனக்கு என்ன செஞ்சா எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு வந்து இந்திர லோகத்திலையும் மேலோகத்துல வந்து அமிர்த கலசம் அது வந்து குடிச்சா சாகாவரம் கிடைக்கும், அதனால அதை நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய தடை கிட்ட இருக்கும். உடனே அதெல்லாம் தாண்டி கருடர் எப்படியும் சமாளிச்சுட்டு போயிடுவாரு. அதெல்லாம் பெருமாள் பார்த்துட்டு இருந்துட்டு தான் கருடர் இவ்வளவு பராக்கிரமம் படைச்சவரா இருக்காரு. பெருமாளே விரும்பி நீ எனக்கு வாகனமாயி என் கூடவே இரு, நீதான் என் ஃபேவரட்னு சொல்லிடுவாரு. அப்ப வந்து சொல்ற போது சரி அட நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லி கருடன் கேட்பாரு. அந்த அமிர்தம் கலசமா கேட்பாங்க. சரிண்டா அவங்க பெருமாளும் கொடுத்துருவாங்க. சரிண்டா கருடர் போய் அந்த பாம்புகள் கிட்டலாம் போய் கொடுத்து அதுக்கடுத்து எங்க அம்மா விடுங்கன்னு கேட்பாங்க. சொல்லி இந்திரன் சொல்லுவாரு இது எவ்வளோ ஸ்பெஷலானது, இதை போய் பாம்பு குட்டிங்கள் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறம்போது விஷ தண்டுகள்னு நான் போய் கொடுத்துருவேன், அது எடுக்கிறது நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னவங்க. இப்போ வந்து கருடர் போய் தர்பை புல்னு ஒன்று இருக்கும், வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் போய் அந்த இதை வச்சுட்டு கலசத்தை வச்சுட்டு நீங்கள் போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, அப்படின்னா குளிச்சுட்டு நல்லா சுத்த பத்தமாக தான் இதை குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேப்பில் வந்து இந்திரன் இதை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ அந்த தர்பை புல்ல கொஞ்சம் சிந்தி இருக்கும்ல, அதை வந்து இந்த பாம்பு குட்டிகள் குடிக்கிற போது நாக்கு இப்படி ஆயிடுமா, அதனால தான் பாம்புகளுக்கு வந்து நாக்கு இப்படி இருக்கு, ரெட்டை நாக்கு. ஏன்னா அந்த புல் வந்து ஷார்ப்பா இருக்கும், வாய் கெட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வருது. கருடரும் பெயருவாரு. அந்த கேப்ல இந்திரன் எடுத்துருவாரு. அதுக்கடுத்து கருடர் போய் பெருமாள் கிட்டே கர்ப்பையோட பெருமை வந்து என்னன்னா தேவாமிர்தம் சிந்தினால கர்ப்பை புல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். சாமிகளுக்கெல்லாம் வந்து இது பண்றது காலங்கள்ல வந்து அந்த கெட்டதெல்லாம் எடுத்துக்கும். இப்போ வந்து இவங்க அம்மா விட வச்சிருவாங்க. இப்போ பெருமாள் கிட்ட போய் இந்த கருடரும் வாகனமா இருப்பாங்க. இதுல வந்து எப்படி கருடரோட சக்தியை சொல்றாங்கன்னா, பெருமாள் வந்து பூமியை சுமந்துகிட்டு இருக்காருல்ல வராக ரூபத்துல, அப்ப சுமக்கிற போது அவரும் வெயிட் தாங்குறாரு. இப்ப பூமியும் வெயிட் இவரும் வெயிட், ஆனா கருடர் இவங்க ரெண்டு பேரையும் தூக்குறாங்கல்ல, அப்ப இவர் எவ்வளவு சக்தி, அதனால இத வச்சு கருட சக்தியானவர்னு சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு கதை, நல்ல ஞாபகமா சொல்லியிருக்காங்களே, அதே பெரிய விஷயம். படிக்கதை சொல்லு.